அன்பர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை தேவன் தேடும் முத்து என்ற தலைப்பின் கீழாக, மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. மத்தேயு 13:45. எகிப்தின் பேரழகியும் பேரரசியுமான கிளியோபட்ரா பெரிய விருந்து ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருந்தாள். அந்த விருந்துக்கு ரோம அதிபதி மார்க் ஆண்டனியுடன் அவனது தலகர்த்தாக்களும் அழைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் கிளியோபட்ராவின் விருந்து அரங்கத்திற்குள் நுழைந்தபோது அதன் அலங்காரத்தையும் ஆடம்பரத்தையும் கண்டு பிரமித்தனர். விருந்தினருக்கான இருக்கைகள், பயன்படுத்தப்படும் பாத்திரங்கள் அனைத்தும் விலையுயர்ந்த முத்துக்களினாலும் பொன்னினாலும் செய்யப்பட்டிருந்தன. ரோம அதிபதி பேரரசியை வணங்கி, இவ்வளவு நேர்த்தியான பிரம்மாண்டமான விருந்தை என் ஆயுள் நாளில் கண்டதுமில்லை, கலந்து கொண்டதுமில்லை என அவளை புகழ்ந்துரைத்தார். பேரரசி ஒயிலாக தலையை அசைத்து, நாளை இரவில் நீங்கள் காணப்போகும் விருந்துக்கு இவையெல்லாம் ஒன்றும் இல்லை. பரிமாற்றப்படும் ஆகாரத்தின் மதிப்பு மட்டும் $10,000 செஸ்டர்சியாக இருந்தது. $3,00,000 அது சமம். மார்க் ஆண்டனி திகைத்தான். மறுதினம் இரவில் கிளியோபட்ரா விலை உயர்ந்த முத்துக்கள் பதிக்கப்பட்ட பெரிய 2 காதணிகளுடன் விருந்திற்கு வந்திருந்தாள். ஒவ்வொரு முத்தும் $2,22,000 மதிப்புடையது. பணியாளருக்கு பேரரசி சைகை செய்தால் காடி நிறைந்த டம்ளர் வைக்கப்பட்டவுடன் ஒரு முத்தை காதணியில் இருந்து எடுத்து டம்ளரில் போட்டான். கரைந்தவுடன் குடித்தான். அடுத்த முத்தை டம்ளரில் போடுவதற்கு முயற்சித்த போது ரோம அதிபதி அவளிடமிருந்து அதை பறித்து கொண்டான். ஆம், அவள் செய்கையால் திகைத்து போயிருந்தான். நல்ல முத்தை தேடி வருகிற பரலோக வியாபாரியாக இயேசு இருந்தால், அந்த விலை உயர்ந்த முத்து யாராக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? தேவனை நேசிக்கும் ஒவ்வொருவரும் அந்த விலையேற பெற்ற முத்துக்கள். உங்கள் மீது அளவில்லாத அன்பு கூர்ந்ததினால் அவர் உங்களுக்காக மரித்தார். இந்த உலகில் பாவம் செய்த ஒரே நபராக நீங்கள் மட்டுமே இருந்தாலும் கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்காக கூட மரித்தார். நீங்கள் கிளியோபட்ராவின் முத்துக்களை விட தேவனுடைய பார்வையில் மிக மதிப்புடையவர்கள். தேடி வந்த தேவகுமாரனுக்கு உங்களை முத்தாக அர்ப்பணியுங்கள். நீங்கள் இரட்சகருக்கு தேவை. தேவனுக்கு நல்ல முத்தாக இருப்போமா? ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இன்று நாளின் வார்த்தையின் வழியாய் நீர் எங்களோடு கூட பேசி இடைப்பட்டதுக்காய் நன்றி சொல்கிறோம். உடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.